Welcome. How are you? Welcome. Welcome. How are you? What's your name? Kottu. இன்னைக்கு வந்து 2 வந்திருக்கோம். ஓகே துக்குண்டைக்கு என்ன செய்ய போறோம் நாங்கள்? இன்னைக்கு பிஸ்கெட் தான் செய்ய போறோம். பிஸ்கெட் இருந்தால் என்ன பிடிச்சிருந்தது ஸ்நாக்ஸ். ஓகே, இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கு நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. அப்போ இந்தியாவில் வந்து பிஸ்கெட்டும் வந்து சுட்டு கொண்டிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கே நிற்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து மரவள்ளிக்கிழங்கு வைக்க போகிறோம். அதோட வந்து பிஸ்கெட்டும் செய்ய போகிறோம். அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கண்டா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போத்தான் நம்ம ஒரு வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்போ நாங்கள் வந்து இது மரவள்ளிக்கிழங்குங்கிற விட்டு அக்காவின்ற விட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே கண்டினியூவாக பாருங்க. ஓகே துக்குண்டைக்கு என்ன செய்ய போறோம் நாங்கள்? இன்னைக்கு பிஸ்கெட் தான் செய்ய போறோம். பிஸ்கெட் இருந்தால் என்ன பிடிச்சிருந்தது ஸ்நாக்ஸ். ஓகே, அதுக்கு வந்து நாங்கள் கூப்பன்மா எடுத்துருக்குறோம். இதில் வந்து எத்தனை கப் போட போகிறீங்க? 5 கப்மா போட போகிறோம். ஏற்கனவே 3 4 நல்லா இருக்கும் அதுக்கு. இது எப்படி டேஸ்ட்? நல்லா டேஸ்ட். கரும்பு இருக்குமா? போட்டு சாப்பிடுங்க. சால்ட் போடு, உப்பு போடணும். இப்போ நாங்கள் உப்பு ஆட் பண்ண போகிறோம் இதுக்குள்ள. அது நிறைய மாதிரி இருக்குது. இதை பச்சை தண்ணி போட்டு குளிக்கிறதா? என்ன கலர் இது? ஆரஞ்சு கலர் மாதிரி. கலர் வேணும்னா போடலாம், கலர் வேண்டாம்னா போடுறது. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பச்சை தண்ணி விட்டு தான் நாங்கள் குளிக்க போகிறோம். பிஸ்கெட் வந்து குழைச்சிட்டு 2 hours வச்சுட்டு தான் நாங்கள் பிஸ்கெட் சுட போகிறோம். இது ஸ்ரீலங்காவில் வந்து எல்லாருமே நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இதை சிப்பின்னு சொல்கிறது போல நாங்கள் பிஸ்கெட் தான் சொல்கிறோம். நாங்கள் உங்களுக்கு பேர் தெரியா? இல்லை, உங்களோட சிப்பின்னு சொல்கிறீங்க, பிஸ்கெட் இல்லையா? உங்களுக்கு தான் பேர் தெரியும். தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர். அடுத்தக்கு தெரியும். இதை நல்லா குழைச்சி எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் இதை வந்து நல்லா பிஸ்கெட்டுக்கு குழைச்சி எடுத்துட்டோம். இதை எடுத்துட்டு இனி 2 மணித்தியாலம் வந்து இதை அப்படியே வச்சுட்டு தான் நாங்கள் இனி பிஸ்கெட் செய்ய போகிறோம். ஓகே, பிஸ்கெட் நாங்கள் வெட்டி செய்யக்குள்ள உங்களுக்கு காட்டுறோம். செய்கிறதுக்கு மாவை வந்து நல்ல மெல்லிசாக இதை உருட்டி எடுக்கணும். மெல்லிசாக இருந்தால் தான் நாங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கைக்குள்ளே முறுமுறை இந்த கடிச்சு சாப்பிட்டீங்களா முறுமுறை இருக்கும். அதுக்காக நாங்கள் இப்போ வந்து நல்ல மெல்லிசாக போட்டு எடுக்கணும். எடுத்து போட்டு எங்களுக்கு எந்த டிசைனில் முப்போனா வெட்டலாம் வெட்டலாம், நீட்டாக வெட்டலாம் வெட்டலாம், எந்த டிசைனில் வேணும் வந்தாலும் நீங்கள் வெட்டி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு. சில பேர் இதுக்கு வந்து சீனி பானி ஊற்றுறது. இதை சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டு சீனி பானி ஊற்றினோம். சில பேர் வந்து உரைப்பு எதுக்கு போடணும். ஏதாவது இது வந்து நாங்கள் சீனி பானி ஒன்று காய்ச்சல் சும்மா சாப்பிட்றதுக்காக பொரிச்சு எடுத்து அப்படியே சாப்பிட போகிறோம். அவ்வளவுதான். இப்படித்தான் நாங்கள் தைப்பொங்கல் தீபாவளி என்றால் இந்த பலகாரம் ஒரு பலகாரம் கட்டாயமாங்கிற வீட்டில் இருக்கும். இந்த அளவுக்கு மட்டும் இந்த அளவு இப்படி நல்ல மெல்லிசா வெட்டினா தான் அந்த சாப்பிட கரு கரண்டு வேறு இருக்கும், நல்லா இருக்கும். நாங்கள் முதல் எள்ளு போட மறந்துட்டோம். இப்போ இதோட சேர்த்து எள்ளு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எள்ளு கடிச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். அப்படித்தான் மட்டும் இப்படி சரிவாக தான் வட்டி எடுக்கிறது. இப்படி சரிவாக வட்டி எடுத்தால் சூப்பராக இருக்கும். இதை நாங்கள் பொரிச்சிட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். இப்படி இருக்கு கொண்டு வேறுங்க. இப்படி தான் நாங்கள் பிஸ்கெட்டு இழுத்து வைக்கணும். இப்படி வச்சுட்டு தான் சட்டியில் போடணும். துக்கா சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணுறாள். இப்போ நாங்கள் எண்ணெய்க்க போடுறோம். இப்படி தான் வரும். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நாங்கள் இடத்துல இதை பிஸ்கெட்டுன்னு சொல்கிறோம். சில பேர் சிப்பி மாதிரி செய்கிறோம். நம்ம இதே மெதட்டில் சிப்பி பலகாரம் உண்டு. இது கல் போட்டிருக்கிறோம் பாருங்க. அப்படி இருக்கு. இப்போ நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு இங்கே வந்து இப்படித்தான் மரவள்ளிக்கிழங்கு வாங்கி கொண்டு வந்துருக்கிறோம். இதில் மேலே பாருங்க இந்த மெழுகு மாதிரி ஊற்றி வரும். ஏனெண்டா இங்கே பழுதாயிருமன்றதுக்காக இந்த மெழுகு ஊற்றி வரும். அதால் பழுதாகாது கிழங்குகள். இதை வந்து நார்மல் பிரிட்ஜ்லேயும் நாங்கள் ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். இதை
நல்ல கிழங்காக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, வெளியில் குளிராயம் இருக்குது. மரவள்ளி கிழங்குமா வச்சு கட்டை சம்பளம் வச்சு நல்லா இருக்கும். சுட சுட இன்றைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ எல்லா மரவள்ளி கிழங்கையும் நாங்கள் நல்லா உரித்து போட்டு அவிப்போம். இப்போ வந்து நாங்கள் மரவள்ளி கிழங்கை வந்து உரித்து போட்டு முதல்ல எல்லாம் ஆட்கள் சொல்லுவினோம் என்னென்னா, இந்த மரவள்ளி கிழங்கு இந்த இதாக இருக்கிற தோல் இருக்குல்ல பிங்கா, அதே இந்த தோலையை வந்து நல்லா கழுவி போட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு நல்ல எண்ணெயில் போட்டு பொரிச்சு அடித்து சாப்பிடையா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் சாப்பிடல. ஆனால் சொல்கிறேங்க மரவள்ளி கிழங்குல நிறைய இருக்குது. மரவள்ளி கிழங்கு புட்டா விற்கலாம், நல்லா வடை சுடலாம். உங்களுக்கு தெரியுமா இங்க ஆப்பிரிக்கன்காரர் ஒரு நைமாக்காக்குல ஒன்று செய்வினோம், நீங்க சொல்லுவீங்க. அது வந்து இந்த மரவள்ளி கிழங்க நல்லா அவிச்சு போட்டு களி மாதிரி கிண்டி எடுத்து போட்டு நல்லா மீன் கறியும் வச்சு சாப்பிட செம்மையா இருக்குமா. ஒரு நாளைக்கு நாங்கள் அதுவும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்குவோம். இப்போ வந்து கிழங்குக்கு உப்பு போட்டு கிழங்கு நாங்கள் அவிக்கிறோம். 5 கிழங்கு வாங்கினாங்க. இது கிழங்கு அவிஞ்சிட்டு இருக்குது. இப்போ அஞ்சால பிஸ்கெட்டுஞ்சு வருங்க, அப்படித்தான் இருக்கும் பிஸ்கெட்டு. இது போட்டால் இந்த எள்ளும் அப்படி இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்க. ஓகே, இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. அப்போ இஞ்சால வந்து பிஸ்கெட்டும் வந்து சுட்டு கொண்டிருக்கு. இது வந்து இப்போ கிழங்கெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு மஞ்சள் அந்த ஊரில் அந்த மஞ்சள் கிழங்கு மாதிரி நல்லா அவிஞ்சிருக்கு. ஓகே, அப்போ நாங்கள் சம்பல் வச்சாச்சு. ஓகே, அப்போ சாப்பிடக்குள்ள கண்டுக்கலாம். இன்னைக்கு வந்து 2 நாள் வந்துருக்கீங்க. ஜெயனி வந்து ஹாய். ஹலோ கொட்டு மிளகா போட்டு அரைச்சிருக்குது, மூக்க காருது. வெங்காயமும் கொட்டு மிளகாயும் கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டிருக்குறோம் நாங்கள். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை தான் கிழங்கோட தொட்டு சாப்பிட போகிறோம். ஓகே, என்ன சாப்பிட்றீங்க? ஓகே, அப்போ இவங்க சாப்பிட்றா. நாங்கள் வந்து இந்தியாவில் ஜேர்னி வந்து இருக்குது. ஹாய். ஓகே, நாங்கள் வந்து இப்போ மரவள்ளி கிழங்கு சாப்பிட போகிறோம். அப்போ கண்டினியூ பண்ணுவோம். வந்து நாங்கள் அப்போ கடையில் போய் மரவள்ளி கிழங்கு வேண்டி கொண்டாந்து அப்போ மரவள்ளி கிழங்கு கட்டை சம்பளம் வச்சு சாப்பிட்டு நல்லா கிழங்கு வந்து நல்லா அவிஞ்சிருக்குது. வெளியில் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல மழை குணம், மழையும் தூத்துல போய்தான் இப்போ நல்லா இருந்து இதோட இருக்கு. ஓகே, அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம்.